எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த தலைவர் ஆட்சி பண்ணாலும் சரி, இந்தியாவை ஒரு அமைதியான நாடாக, அமைதி பூங்காவாக இருக்கிறது தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் இப்போ இந்த அமைதிக்கு சீர்குலைக்கிற வகையில், அதை எப்படியாவது சீரழிக்கிறோங்கிற வகையில், இந்த கரப்பான் பூச்சி கட்சிங்கிற பேரில் சில வெளிநாட்டு சக்திகள், வெளிநாட்டு சதிகள் சேர்ந்து இந்த மாணவர்கள பேரில் இதை பெரிய போராட்டமாக முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து நேபாளத்தில் எப்படி பண்ணாங்களோ, பங்களாதேஷில் எப்படி பண்ணாங்களோ, அந்த மாதிரி இந்தியாவிலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய போராட்டம். இதில் பெரிய சதித்திட்டம் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பொருளாதாரத்தில் நல்லா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க இந்தியாவை, நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய பிரதமரையும் சீர்குலைச்சு அதை சின்ன பின்னப்படுத்தணும்னு சொல்லி இந்த தீய சக்திகள்லாம் துடிக்குது. அதுக்கு இங்கே இருக்கிற தேச துரோக எண்ணம் கொண்ட சில எதிர்கட்சிகள், சில தீய சக்திகள், சில நடிகர்கள் எல்லாம் கூட அதில் வந்து கலந்துருக்காங்க. அதில் கலந்துட்டு அவங்கள வந்து ஆதரிக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய மாணவர்கள் மட்டும் இல்லை, வேறு என்னென்னமோ வேறு யாரோ இதில் கலந்துருக்கிறாங்க, ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அதையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். வெளிக்கொண்டு வந்து அவங்கள தகுந்த முறைப்படி கவனித்து அதை சரி பண்ணணும். ஏன்னா இது ஆரம்பத்திலேயே வந்து முளையிலே கிள்ளி வெறியக்கூடிய ஒரு இயக்கம். இதை வந்து வளர விடக்கூடாது. மக்களும் இதுக்கு வந்து கட்டாயம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கட்சிகளையும் மக்கள் வந்து ஆதரிக்கக்கூடாது. நீட் தேர்வு வந்து வினாத்தாள் கசிந்து ஒரு நாளில் வந்து வினாத்தாள் கசிந்து மறுதேர்வு நடத்தி அதில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அதோட இந்த வருஷம் நீட் தேர்வு இது முடிஞ்சிச்சு. ஆனால் நீட் தேர்வு ரத்துங்கிற பேரில் இந்த ஆர்ப்பாட்டம் இப்பொழுது தேவையா? அதே சமயத்தில் இந்த நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டா இப்போ வந்து ஏழை மாணவர்களெல்லாம் அதில் வந்து போய் எழுத முடியுமா? பணம் கட்டி மருத்துவ காலேஜுக்கெல்லாம் போக முடியுமா? நல்லா யோசித்து பாருங்கள். நீட் தேர்வு எழுதுனா அதில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இடம் கிடச்சிட்டு போகுது, அவ்வளோதானே. நீட் தேர்வு இல்லைன்னா என்னாகும்? ஏழை மாணவர்கள் உள்ளேயே வர முடியாது. யார் அதிகமாக கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் போய் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும். இது ஏற்கனவே மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதனால் மக்கள் இதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. இது வந்து வெளிநாட்டு சுத்தமாக அப்பட்டமாக ஒரு வெளிநாட்டு சதி. இந்த இந்தியாவை சீர்குலைக்கிற எண்ணத்தில் தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதை வந்து உடனடியாக முளையிலே வெளியேற்றி அதை வந்து தடை பண்ணணும். அந்த இயக்கத்தை தடை பண்ணி அதற்கு பிரதமர் அதற்கான காரியங்களில் ஈடுபடணும்.